அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் குறித்து பேசவில்லை, உறுதியளிக்கவில்லை என்று ஃபாக்ஸ்கான் மறுப்பு தெரிவித்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகள் குறித்து பேசவில்லை என்றும் உறுதியளிக்கவில்லை என ஃபாக்ஸ்கான் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் அரை நாளில் அம்பலமானது திமுகவினுடைய பொய் என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் ரூபாய் 15,000 கோடி புதிய முதலீடுகளை செய்ய தைவான் நாட்டை சேர்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உறுதியளித்திருப்பதாகவும் அதன் மூலம் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தமிழக அரசு பெருமையோடு பேசிக் கொண்டிருந்த நிலையில் அத்தகைய எந்த முதலீட்டையும் செய்வதாக உறுதியளிக்கவில்லை என்று ஃபாக்ஸ்கான் நிறுவனம் விளக்கமளித்திருப்பதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் முதலீடுகள் விவகாரத்தில் திமுக அரசு எத்தகைய மோசடிகளை செய்து வருவது என்பதற்கு இதுவே உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15,000 கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது என்றும் 15,000 கோடி முதலீடு மூலமாக 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக மாற்றக்கூடிய வகையில் முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்திருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தற்போது அளித்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் மூலமாக திமுக அரசு பொய் சொல்லி இருப்பதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டை திரும்பி கூட பார்க்காத கூகுள் நிறுவனம் ரூபாய் 1.20 லட்சம் கோடியிலே செயற்கை அறிவுத்திறன் மையத்தை ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அமைக்கப் போவதாக இன்று அறிவித்திருப்பதாகவும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக பின்தங்கிவிட்டதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் விஷயத்தில் தொடர்ந்து தவறான தகவல்களை தமிழக அரசு வழங்கி மக்களை ஏமாற்றக்கூடாது, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் எனவும் பாமக சார்பில் கேட்டுக் கொள்வதாக அவர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்.